தஞ்சமின்று வந்தவர்க்கு பரந்தரும் நீவினியே எங்கும் நிறைந்தவளே கலைவாணி தாயி அன்பு புரியதே அன்பருள் புரிவாயி என் நாவில் குடி கொண்டே அம்மா 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 எம்பெருமானே முத்தமிழ் சங்க தலைவனே தத்துவம் நிறைந்த தலைமகனே தயாநிதி பொருளே மூலப்பொருளே சத்தியின் மகனே சங்கடம் தீர்க்க வந்த கருணை கடலே கலிபக தெய்வமே குறிஞ்சிவல நாட்டில் குளம்பாட்டு வந்த நலங்காக்கும் மறுமறு செல்வமே அற்புத ஜோதியே மகமாகை கலைந்திட முகமாறு மலிந்த வல்லபிரான் அகமாகை மடைந்திரையர் நின்று ஜெகமாலை நின்று தயங்குவதை எல்லாமலை இறைவா மாயை நீக்கி மனிதர்களை படைத்து எங்களை வாழ வைக்கும் கந்தா கடம்பா கதிர்விடு வேளா கார்த்திகையா என்னால் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோருக்கும் நல்லாசிகளை அள்ளி வாரி வாரி வழங்க வேண்டும் முருகா முருகா. ஆறுமுகா சரவணா பரமனி என்ற அருள் கந்தா கடம்பா மாணவர் குறை தீர்த்த வடிவேலா சூரவதை செய்ய வந்த சுப்பிரமணியா ஷண்முகா குகா சக்தி மைந்தா சங்கரன் புதல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பின்பங்கள் அன்பு முருகா அறுவராறு பாலுண்ட கார்த்திகையா 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 சொல்ல சொல்ல இனிக்குதல்
சொல்ல சொல்ல இனிக்கிறான் மான் வயிற்றில் கஸ்தூரி பிறக்கும், மாடு வயிற்றில் கொரணி பிறக்கும், மனிதன் வயிற்றில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தெடுத்த அன்னை பராசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை ஆதி பராசக்தியை வணங்க வேண்டும். எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்றால் முத்தமாரி அம்மனுக்கு திருநாள் முத்தமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவன் முதலை காணவரும் முத்தமாரி அம்மனுக்கு திருநாளாம் முகத்தழகை காணவரும் ஒரு நாளாம் திருப்பு வாசலில் தோரணம்மா சித்திரைப்பு மாவிளையில் தோரணம்மா அவள் சிங்கார வீதியிலே தோரணம்மா முத்தமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவன் முகத்தழகை காணவரும் திருநாளாம் அருமையான பொன்னாள் இந்நாள். இந்த நாளிலே முக்கன் முதல்வன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுக்கும் அந்த பார்வதி தேவிக்கும் முதல் திருமணம் இந்த உலகத்தில் நடந்துச்சு அப்படின்னா இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே. பிறகு ராமலட்சுமன் சத்ருகன் பரதன் இந்த நால்வருக்கும் இந்த நாளிலே திருமணம் நடந்தது. அழிக்க முடியாத சூரபதுமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தணிகையிலே அமர்ந்து கொண்டார். பிறகு ஒருவரின் அன்பு உதவியோடு முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானை என்று சொல்லக்கூடிய எனது சகோதரிக்கும் திருமணம் நடந்து அதற்கு பிறகு இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் காட்சியளித்த முருகப்பெருமானை வணங்கக்கூடிய, நினைக்கக்கூடிய, அவர் திருமண கோலங்களை காணக்கூடிய நன்னாள் பொன்னாள் இந்நாளிலே இன்றைக்கு வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு தெய்வீகமான நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு 2 வருஷம் எல்லாம் கொரோனாவில் இருந்து மீண்டும் கோயில் கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்றது மாதிரி கோயில் கண்ட இடம் பூரா இன்னைக்கு கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் மக்கள் எல்லாம் இந்த பொதுவான புண்ணியமான அந்த இடத்துல
அந்த தெய்வங்களை வணங்கி கொண்டு பேசினவங்க பேசாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்த வீட்டுக்காரங்க இவங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல 2 வருஷம் எதுவுமே இல்லாமல் இந்த வருஷம் வந்திருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு காலையில் தான் சொல்கிறது வழக்கம். இந்த மக்கள் எல்லாம் சுபீட்சமாக இருக்க வேண்டும், எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் வாழ வேண்டும் நல்லபடியாக என்று மனதார அந்த சிவபெருமானை வணங்கிக் கொண்டு என்னுடைய கனிப்பணியை நான் தொடங்குகிறேன். ஆடுகின்றான் நதி பிள்ளையிலே உங்கள் முன்னால் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் நமது மதுரையைச் சேர்ந்த
மதுரையைச் சேர்ந்த மேகலா அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலமான இந்த நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரபதமணி அகங்காரத்தை ஆணவத்தை அளித்தது காரணத்தினாலே தெய்வ யானையை திருமணம் முடித்த முருகப்பெருமானுக்காக இந்த வள்ளியாகப்பட்டவள் நான் வந்திருக்கிறேன். எங்க அப்பா காவலுக்கு போக சொல்லுவார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா எல்லா இடங்களிலும் ஓரளவு ஒரு சில இடங்கள்ல அப்பா வர்றதில்லை. இன்னைக்கு முறைப்படி அப்பா வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நான் அறிவேன். ஏன்னா எங்க அப்பா பிள்ளை இல்லையாண்ணா. அதனால அந்த முருகன் எப்பொழுது வருவார், எனக்கு மணமாலை தருவார் என்று வழி மீது வெளி வைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். அவருக்காக எப்படியெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றேன். வா 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 ஹலோ பாபா பாபா கண்ணாவா தாத்தா தாத்தா கவிதை தா பாபா பாபா கண்ணாவா தாத்தா தாத்தா கவிதை தா இந்த வள்ளியாகப்பட்டவள் தினந்தோறும் அதிகாலை எந்திரிச்சு முருகப்பெருமானையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு காதலுக்கு வந்திருக்கிறீங்க. காதல்ல பல வகை உண்டுங்க. ஏன்னா பார்வையோட போறது ஒரு காதல்,
பார்த்து பேசுறது ஒரு காதல், கோவிச்சுக்கிறது ஒரு காதல். என்னுடைய காதல் வந்து எல்லாமே கலவை. அப்பேற்பட்ட கலவையில நிறைய விடிய விடிய சொல்லணும் போல இருக்கு. எப்பேற்பட்ட காதலாக எங்களுடைய காதல் என்றால், சுடிக்கிளியும் சுடிக்கிளியுங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியுங்கே வந்து நில்லு. கண்ணி கிளிதான் கண்ணி கிளிதான் கத்து கிடக்கு கண்ணுறங்காம, பட்டு கிளி இத தொட்டு கொள்ளு, தொட்டு கலந்தொரு மெட்டு சொல்லு. சோடு கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே வந்து நில்லு. சோடு கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே வந்து நில்லு. பொண்ணு கிளிதான் கத்து கிடக்கு கொஞ்சிடும் நேரம், கட்டை கிளியில கட்டிக்கொள்ளு, தொட்டை கலந்தோறு விட்டு சொல்லு. சோடு கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே வந்து நில்லு. ரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, அறியாக்காமலே ரத்தினமே ஆசையுள்ள பிள்ளையிலே. ஒத்துக்கொண்ட முத்தை என்னோட சொத்தை, அல்லாம கொல்லாம என்ன சத்தியமாக. சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே வந்து நில்லு. கண்ணி கிளி அடியாரந்தோரிலே கொஞ்சிடும் நேரம், பட்டு கிளி இது தொட்டு கொள்ளு, தொட்டு கலந்தொரு மெட்டு சொல்லு. ஒரு கற்பிலே காதலிச்சு, பொன்னி பண்ண கைப்பிடிச்சு, அவ கை மறிச்சா சங்கு, கை பிடிச்சா விழுந்து. நீ வந்து சேர்ந்தது மாறிடுச்சு, அட இப்பத்தையும் மனமேறிடுச்சு. நீ வந்து சேர்ந்தது மாறிடுச்சு, அட இப்பத்தையும் மனமேறிடுச்சு. போனது போகட்டும் போன வழி, நான் சொன்னது கேளடி நல்லபடி. அல்லாம கொல்லாம என்ன சதிவாது. சோடி கிளி எங்கே பக்கத்திலே, சொந்த கிளி கேவிக்கத்திலே, கோடி குழவி பாடி அழகி கொஞ்சிடும் நேரம், பட்டு கிளியிட தொட்டு கொள்ளு, தொட்டு கலந்தொரு மெட்டு சொல்லு. ஒரு கர்ப்பிணியே கைப்பிடிச்சு, கழுத்தழைச்சு, கண்ணை அசைச்சு. அப்பேற்பட்ட முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க. திருமணம் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு, நிறைய ஒரு 10-15 பிள்ளைங்களை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு. ஆமாங்க, இந்த 10-15 குழந்தை பெற்றுக்கணும்னு ஏன் ஆசைப்படுறோம் தெரியுங்களா? உலகத்தில் பிறந்தா ஒன்று பணக்கட்டு இருக்கணும், இல்லாட்டி ஜனக்கட்டு இருக்கணும். பணம் இருந்தால் பெத்த தாயை தவிர எதை வேணாலும் வாங்கலாங்க. பணம் இருந்தால் எத்தனை மனைவி வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அந்த காலத்தில் பாருங்க, நம்ம தாத்தாலாம் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? 5 மனைவிகள் இருப்பாங்க. அந்த 5 மனைவிகளும் ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளது, கட்டின பொண்டாட்டியை தவிர எவ்வளையாவது இப்படி பார்த்துட்டா சரி, அடுப்பங்கிற பறக்கும், பஞ்சா பறக்கும். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன், எதில் குறை வச்சேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரே பிரச்சனை தான். அப்படி போயிடும். அந்த காலத்துல எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. அதுபோல்
ஒன்று பணம் இருக்கணும். பணம் இருந்தால் எத்தனை குழந்தை வேணாலும் எடுத்து வளர்க்கலாம், எத்தனை திருமணம். ஏன்னா பணம் நிறையா இருக்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கும் சில பேர் ஒத்து போவாங்க. சரி போயிட்டு போகிறேன், எங்கிட்ட நம்மளை வந்து விட்டால் போதும் அப்படின்னு பெரிய மனைவியெல்லாம் நினைக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லையா. அது போல் திருமணம் முடிச்சுக்கலாம். ஆனால் பெத்த தாயை உலகத்தில் யாருமே, தாயின்னா ஒரே ஒரு தாய் தான். அந்த தாய்க்கு நிகர் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் அப்படி பணம் இல்லை அப்படின்னா ஜனக்கட்டு இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியை பெற்று விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழையடி வாழையாக அப்பா அவன்கிட்ட பணம் தாங்க இல்லை, ஜனக்கட்டு நிறையா இருக்குது, அவங்ககிட்ட நம்ம வச்சுக்க கூடாதுரா அப்படின்னு பிரச்சனைக்கே போக மாட்டாங்க. அதுபோல் ஏதோ மீனாட்சி பட்டணத்தில் ஏதோ நம்ம உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வீடு இருப்பது போல இன்னைக்கு ஜனக்கட்டு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தைகளை எப்படி பெற்று வளர்க்கணும் அப்படின்னா எங்கள் அண்ணன்மார்கள்ட்ட நிறைய கேட்கணுங்க. அதனால என்னுடைய காதலை நான் இன்னும் சொல்லணும். எப்படின்னா தொட தொட விளைவே தொட தொட விளைவே சத்தியம் செய்யவா இருக்கின்ற நேரம் நட்சத்திரங்களில் சூட்டினால் குறுகி போய்விடு
ஒரு வீடு பலமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும். வெளியே அருமையா இருக்குது, உள்ள எதுவுமே கேட்கல. நான் தப்பா பாடிக்கிறேன், சரியா கேட்காம உள்ள கேட்கற மாதிரி இருக்கு. இல்ல அவற்றை நல்லா இருக்கு, உள்ளேயும் நல்லா இருக்கு. கேட்கற மாதிரி கொஞ்சம் சார் போச்சு, நான் பாட்டு கொஞ்சம் இன்னர் ஏத்துங்க. ஒண்ணு கேட்காம அருமை அருமை. இன்னர் கொஞ்சம் ஏத்தி. ஹலோ ஹலோ, இந்த அருமை கொஞ்சம் இன்னர் ஏத்துங்க, அவ்வளவுதான். ஒரு வீடு பலமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்தில் என்னதான் புதுமையான பாடல்கள், நடுத்தரமான பாடல்கள் இருந்தாலும் பழைய பாடல்கள் தான். ஏன்னா பெரியவங்க நிறைய உட்காந்துருக்காங்க, அப்படி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால பழைய பாடல்களை பாட வேண்டும். நிறையா இறைவன் கொடுத்தது இருக்கு, அதனால ஒரு சிலதை பாடுவோம். ஒரு ஹலோ 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 ஹலோ, ஒருவரை சந்திப்போம் என காதல் தேவதை ஹலோ ஹலோ, என்ன வையினே? ஹலோ ஹலோ, நம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என்னிடை கண்ணும் கொடுத்ததை உன்னை கண்டேன் என்றால் சொன்னார். நான் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என்னிடை கண்ணும் கொடுத்ததை உன்னை கண்டேன் என்றால் சொன்னார். வரவருக்கு அந்த வரவில் உறவிற்கு, அந்த உறவின் இரவிற்கு, அந்த இரவுகள் வளர்ந்திருக்க, நான் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் காதல் தேவதை என்னிடமே கொடுத்ததை உனக்கு கண்டேன் என்னால் கொண்டார். மான் தொடர்ந்த போது மனமையில் கொண்டதென்ன, மைவடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன, மைவடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன, பெண் பொய் வடித்த பாவை பிடித்ததென்ன, பனியில் மலர் இருக்க, அந்த மலையில் உறவு இருக்க, அந்த உறவில் இருந்திருக்க, அந்த இரவுகள் மலர்ந்திருக்க, நம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என்னிடத்தில் உன்னுடைய கதிவனை
சந்தத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. மாயவனோ தூயவனோ நாயகனோ நலரியே. மாயவனோ தூயவனோ நாயகனோ நலரியே. மன்னவன் வந்தானடி. தோழி செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன். மன்ன சந்தத்திலே கண்ணிலை சரம் கொடுப்பேன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன். மன்ன சந்தத்திலே கண்ணிலை சரம் கொடுப்பேன். மூன்று தமிழ் மாலை சூட்டிடுவேன். முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி. தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. கோவையில் கோவிலில் ஏணிகள் ஆடிட நாயகன் நாயகன் அவனை காட்டவரும் மன்னவன் வந்தானே. சரிகம பதவி சுரமடும் கவியோடு நாடகீதராக பாவதே மன்னவன் வந்தானே. காதல் கவிதை கடலன கரைகிற மாதர் மனமும் மயிலை நடவிடவே மன்னவன் வந்தானே. திருமல மனபர குருநக நலம்பர மலரை இவனிட தரிசல் தலைநிறமே மன்னவன் வந்தானடி. கருணை தலைவா தனிமையில் ஆளும் பொதியிலும் கடலிலும் நடமாடும் படிவாரா அருள் ஆளும் பொதியிலும் கடலிலும் நடமாடும் படிவாராய் அருள் தாராய் அணிந்து வழிபடும் மடமையில் இனி ஒரு தலைவனை பட்டியதில்லை தாங்க